கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள விலையேறப்பட்ட நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. கரமுயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபித்து வருகிற, ஒத்துழைத்து வருகிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாத கடைசியிலிருந்து தொடர்ந்து பிரதிஷ்டை, தொடர்ந்து கிராம ஊழியங்கள், ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட கடைசி வரை அந்த பயணமும் ஊழியங்களும் இருக்கிறது. மனதிலே கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். 31ஆம் தேதி ஏப்ரல் 1, 2, 3 ஆலயங்களை நாம் பிரதிஷ்டை பண்ண ஆயத்தப்படுகிறோம். இன்னும் சில ஆலயங்கள் துரிதமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் ஆலய வேலை இன்னும் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இவைகளெல்லாம் மனதிலே கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல், பழைய பாடல் தான், ஞான பாடலில் உள்ளது. அடிக்கடி கேட்கிற பாடல் தான். பாடி ஆண்டோடைய வசனங்களை நாம் தியானிக்கலாம். என்னருள் நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தே என்னுள்ளத்தில் என் மீட்பர் சிலுவை அல்லால் வேறதை நான் பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவும் அதனால் தகாததென்று தள்ளுவேன். கைத்தலை காலிலும் இதோ பேரன்பும் துன்பம் கலந்தே பாய்ந்தோடும் காட்சி போலுண்டோ. முள்மூடியும் ஒப்பற்றதே சராசரங்கள் அனைத்தும் அவ்வன்பிற்கு எம்மாத்திரம். ஜீவன் சுகம் செல்வமும் என்னேசருக்கு பாத்தியம். மாந்தர்க்கு மீட்பை கஷ்டியால் சம்பாதித்த இயேசுவே, உமக்கு என்றும் தாசரால் மாஸ்தோத்திரம் உண்டாகவே. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, தொடர்ந்து உடைய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜனங்கள் வசனத்தினாலே தொடப்படட்டும், விடுவிக்கப்படட்டும், உமக்காக எழும்பட்டும். கர்த்தர் தமது கிருபையை உம்முடைய வார்த்தையிலே விளங்கச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் நமக்கு சிலுவை தியான நாட்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலையிலே கர்த்தருடைய சந்நிதியிலே கூடி வர தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபைக்காக கர்த்தரை துதிப்போம். சிலுவையின் இரத்தத்தை குறித்து தொடர்ந்து நீங்கள் தியானித்து கொண்டு வருகிறீர்கள். நானும் 1-2 நாட்கள் உங்களோடு இருந்தபோது அதிலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு பேசி போனேன். இன்றைக்கும் கடந்த நாளிலே தியானித்த வசனத்தின் தொடர்ச்சியை இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறோம்.
எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 20, 21, 2 வசனங்களையும் இந்த மாலையிலும் நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 10, 20, 21 வசனங்கள். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதுனால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் கடவோம் அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். எங்கே சேர சொல்லுகிறார்? கிருபாசன தண்டையிலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் வழி திறந்தார். கடந்த நாளிலே உங்களை சொன்னேன், ஆசரிப்பு கூடாரத்திலே 3 முக்கியமான பகுதிகள், அதில் 2 பிரசித்தமானவைகள். ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். முதலாம் கூடாரம் என்று பரிசுத்த ஸ்தலத்திற்கும், 2ஆம் கூடாரம் என்று மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் கூடாரத்திலே பெயர் வைக்கப்பட்டது. முதலாம் கூடாரத்திலே குத்துவிளக்கு, சமூகத்தப்ப மேஜை, தூபபீடம் இவைகள் வைக்கப்பட்டிருக்கும். இங்கே ஆசாரியன் பலிசில் எல்லா நாளும் உள்ளே செல்லுவான், இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லுவான். தூபபீடத்திலே தூபம் காட்டுவான், விளக்கேற்றி வைப்பான். சமூகத்தப்பத்து மேஜை புதிதாக வைக்கிற பழக்கம் ஆசாரியனுடைய பணியாக இருந்தது. ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிற இடத்துல கிருபாசன பெட்டி இருந்தது. கிருபையின் ஆசனம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற வீற்றிருக்கிற ஸ்தலம், அது ஒரு பெட்டி, உடன்படிக்கை பெட்டி என்றும் கிருபாசனம் என்றும் அதற்கு பெயர். இதன் மேல் 2 கேருபீன்கள் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. அதன் நடுவிலே அவர் வாசம் பண்ணினார், தங்கினார், இறங்கினார், மகிமை இருந்தது என்றெல்லாம் நாம் படிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படித்தோமானால் அதை விவரமாக படிப்போம். தொடுவதற்காக சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே படிக்கும் பொழுது அந்த திரைக்குள்ளே இப்படி படிப்போம். 9ஆம் அதிகாரம் அதிலே பொன்னால் செய்யப்பட்ட தூபகலசமும் முழுவதும் பொற்றகடு பதித்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. உடன்படிக்கை பெட்டி அதற்குள்ளாலே இருந்தது. அதிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தழுத்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகையும் அந்த பெட்டிக்குள்ளே இருந்ததாக நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். நமக்கு தெரிந்ததுதான். ஆனாலும் இந்த செய்தி அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்குரிய தைரியம் நமக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே உண்டானதாகினாலே இதை தொடுகிறோம். ஸ்தோத்திரம். இப்ப இந்த ஸ்தலத்திற்குள்ளால பிரதான ஆசாரியன் கூட வருடத்திற்கு ஒரு முறைதான் செல்ல வேண்டும். செல்லும் பொழுது அவன் பலி செலுத்தி பலியினுடைய இரத்தத்தோடு தான் செல்லணும். தனக்காகவும் பலி செலுத்தணும், சமஸ்த இஸ்ரவேலர்களுக்காகவும் பலி செலுத்தின இரத்தத்தோடு தான் அவன் இதற்குள்ளே நுழையணும். இல்லாவிட்டால் அவன் ஜீவனோட உள்ள போயிட்டு திரும்ப வர முடியாது. உள்ள போனதோட அவன் சரித்திரமே முடிந்து விடும். அது அவ்வளவு பயங்கரமான ஸ்தலம். ஆகினால்தான் யாக்கோபு சொப்பனம் கண்ட போது சொன்னான், இது எவ்வளவு பயங்கரமான ஸ்தலம் அப்படின்னா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஒரு வகையிலே பயங்கரமானவர் என்று அவருக்கு பெயர். நம்முடைய தேவன் ஒரு வகையிலே பயங்கரமானவர் என்று பெயர். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், அவர் பயங்கரமானவர். அவர் கோபம் கொண்டார்னா அவ்வளவுதான், நம்ம யாரும் நிற்க முடியாது. தெய்வ சமூகத்திலே வரும்போது தேவ பிள்ளைகளுக்கு அந்த பயமும் அந்த பக்தியும் அந்த நடுக்கமும் இருக்கணும். ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்திலே வருகிறோம் என்கிற உணர்வு நமக்கு உண்டாயிருக்கணும். எபிரேய ஆக்கியவன் தான் கடைசியாக சொல்வான் 12ஆம் அதிகாரத்தில், அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் கிருபையை பற்றி கொண்டு அவரை ஆராதிக்கணுமானா எப்படி ஆராதிக்கணும்? பயத்தோடு கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யுங்கள் என்று எழுதுகிறார். அப்போ அவ்வளவு பயங்கரமான தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்திற்குள்ளே போவதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழித்து வாசலை திறந்தார். அந்த சரீரத்திலிருந்து அவர் சிந்தின இரத்தத்தினால நமக்கு ஒரு தைரியம் உண்டாகிறது என்று எழுதுகிறார். ஸ்தோத்திரம். எதற்காக நம்ம உள்ளே போக வேணும் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா, எபிரேய ஆக்கியோன் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏன் எதுக்கு நீங்க இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால இந்த கிருபையின் ஆசனம் இருக்கிற இடத்துக்கு நீங்க ஏன் போகணும்,
எதுக்கு நான் அங்க போகணும், போகாட்டா என்ன அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா அங்க ஒரு காரியத்தை இப்படி சொல்லுகிறார். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய். அதுக்கு தான் கிருபாசன தண்டைக்கு போகணும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏன் நாம் போகணும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஏன் நான் போகணும், எதுக்கு நான் போகணும் அப்படின்னா, தேவனுடைய இரக்கத்தை பெற விரும்பினால் நீங்கள் எல்லாரும் அங்கதுக்குள்ளால போகணும். அங்க போனா தான் அந்த இரக்கம் கிடைக்கும். கிருபையை பெற விரும்பினால், சகாயம் செய்யும் கிருபை, சகாயம், அது ஏற்ற சமயத்தில். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா அப்படின்னு நீ புலம்புற நேரத்துல, எனக்கு சகாயம் பண்ண உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீ புலம்புகிற நேரத்துல சகாயம் செய்யும் ஒரு கிருபை உண்டு. கிருபை இருக்கிறது, நமக்கு எல்லார் மேலையும் கிருபை இருக்கிறது, அதனால்தான் உள்ள இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த கிருபைக்கு பெயர் ஏற்ற சமயத்தில் அதுதான் ரொம்ப அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த கிருபையினுடைய அழுத்தத்தை நீங்க புரியணும். கிருபை ஒண்ணுதான், விசுவாசம் ஒண்ணுதான், ஆவியானவர் ஒண்ணுதான், வேதம் ஒண்ணுதான், தேவன் ஒருவர் தான். அதெல்லாம் பல விதமான ஒண்ணு இல்லை. 10 தேவனும் 10 வேதமும் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா ஒண்ணுதான் எல்லாம். ஆனா செயல்பாடுகளிலே, கிரியைகளிலே ஒவ்வொரு பகுதிகளை நாம் பகுத்து படிக்க முடியும். விசுவாசத்தினாலே உண்டாகும் கிரியைகளையும் நிறைய விதமாய் படிக்கலாம். விசுவாசம் பூரணப்படணும், விசுவாசம் பூரணப்படணும். ஸ்தோத்திரம். தேவன் ஒருவர் தான், அவரிடத்தில் வெளிப்படுகிற கிரியைகளிலே வித்தியாசங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒருவர் தான், அவரிடத்திலும் அது போல்தான் வரங்களிலே வித்தியாசம் இருக்கிறது, கிரியைகளிலே வித்தியாசம் இருக்கு. அதே போல்தான் கிருபையும். நம்மை இரட்சித்தது கிருபை, நாம் நிர்மூலமாக இருப்பது கிருபை, சில நன்மைகள் நமக்கு கிடைப்பது கிருபை, நாம் வாழ்வது கிருபை, நாம் அழிந்து போகாமல் ஜீவனோடு இருப்பது கிருபை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கிருபைக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. நல்லா அந்த வசனத்தை மறக்காம சொல்லணும். ஸ்தோத்திரம். ஏன் நான் இந்த கிருபாசன தண்டைக்கு நெருங்கி போகணும்? அங்க போனா நம்ம எல்லாம் உயிரோடு இருக்க முடியாது. பழைய கால பிரமாணப்படி, நியாயப்பிரமாணப்படி யாரும் உள்ள போய் நம்ம எல்லாம் போனா உள்ள உயிரோடு இருக்க முடியாது. பிரதான ஆசாரி மட்டும் போயிடலாம். இப்போ நமக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அல்லேலூயா சொல்லுங்கள். அதற்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லணும். இன்னைக்கு நமக்கு தேவை அந்த கிருபை. என்ன கிருபை? சகாயம் செய்கிற கிருபை தான் வேணும். உதவியின்றி தான் நிற்கிறோம் இல்லையா? உதவி தேடிதான் நிற்கிறோம், சகாயம் தேடிதான் நிற்கிறோம். எங்கேயாவது யாராவது கை தூக்கி விடணும், யாராவது ஒரு உதவி செய்யணும், ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும். இந்த ஹெல்ப் பண்ணக்கூடியது, அதுவும் ஏற்ற சமயத்தில் எப்ப தேவையோ அப்ப இது உதவி செய்கிறது இந்த கிருபை. அது அங்க போனா தான் அது வரும். இல்லாட்டா சில சூழ்நிலைகளில் இருந்து சில ஆட்கள் வெளியே வர முடியாம உள்ளே அழிஞ்சு போயிருப்பாங்க. அந்த கிருபை, சகாயம் செய்கிற கிருபை அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருந்தால் அந்த இடத்துல வந்த ஆபத்தில் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அழிந்து போயிருப்பார்கள். பலர் அழிந்தும் போயிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பல குடும்பங்களும் அழிந்து போயிருக்கிறது, பலருடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கிறது. கிருபை பெற்ற மக்களுடைய குடும்பங்கள் அழிந்திருக்கிறது என்கிறேன். கிருபை பெற்ற மனிதன் அழிந்திருக்கிறான் என்கிறேன். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற ஒரு கிருபை அது அவனுக்கு வந்திருந்தால் அந்த ஆபத்தில், அந்த இக்கட்டில், அந்த வேதனையில, அந்த சஞ்சலத்தில் அந்த கிருபை அவனை விடுதலையாக்கி இருக்கும், காத்திருக்கும், அழிந்திருக்க மாட்டான். இந்த கிருபையை பெறுவதற்கு நமக்கு தைரியம் வேணும். எதுக்கு? அங்க போனாதான் கிடைக்கும். உள்ள போறதுக்கு நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க. நான் இரக்கத்தை பற்றி 2 வசனத்தை படிக்கிறேன். இரக்கத்தினுடைய மகத்துவம் நிறைய பைபிள் ஃபுல்லா எழுதியிருக்குது. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல படிக்கும்போது, தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னு எழுதுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் எழுப்பினார் அப்படின்னு படிக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேற ஒரு 2 வசனத்தை படிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இரக்கம், தேவனுடைய இரக்கம். நல்லா கேட்கணும். ஸ்தோத்திரம். எங்கேயோ இருந்துகிட்டு அந்த இரக்கம் கிடைக்கலைன்னா நம்ம போயிட்டோன்னு அர்த்தம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குற. கர்த்தருடைய இரக்கம் உன் குடும்பத்துக்கு கிடைச்சா நீ இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். தேவ இரக்கத்தை பெறணும்.
என்ன எழுதுகிறார்? 1 பேதுரு 2:10. முன்னே நீங்கள் தேவனை தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. முன்னே நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கவில்லை. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது என்ன பெற்றிருக்கிறீர்கள்? இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். என்ன எழுதுகிறாரு? முடிஞ்ச வசனம். முன்னே நீங்கள் அவருடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. அப்ப யாருக்கு ஜனங்களா இருந்திருப்பீங்க? என்ன பாரு, அதுக்கு அவளால இருந்த காலத்திலே படிச்ச கண்ணீர் தான் இன்னைக்கும் குடும்பத்துல ஒரு மாற்றத்தையும் காணல. வேதனையோட சொல்றது தோத்திரம். அன்னைக்கு இருந்த அதே சீர் தான் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளால, வீட்டுக்குள்ளால, வாழ்க்கையில எப்படித்தான். சுபாவத்திலையும் ஒரு மாற்றம் வரல, பேச்சுல ஒரு மாற்றம் வரல, யோசனையில ஒரு மாற்றம் வரல. அந்த கேடுகட்ட பேச்சு தான் இன்னைக்கும். சபையில ஞானஸ்நானம் எடுத்து வருஷம் ஓடி போச்சு, ஒரு மாற்றமும் வரல. தோத்திரம். முன்னே நீ தேவஜனமா இருக்கல, அன்னைக்கு அப்படி நடந்த, அதுல தப்பு இல்ல. இப்ப நீ தேவனுடைய ஜனம், அது மனசுல இருக்கணும். இங்க ஒரு கொட்டு கொடுத்து சொல்லி வை, நான் இப்ப யாரு? தேவ ஜனம், தேவனுடைய குடும்பம், தேவனுடைய வம்சம், தேவனுடைய பிள்ளை. இப்போ அப்ப என்னுடைய சகல காரியத்திலையும் மாற்றம் வரணும், எல்லா நினைவுகளிலையும் பேச்சிலையும் மாற்றம் வரணும். வாயை திறந்தா அந்த கேடு கெட்டது தான் பேசிக்கிட்டு கிடக்குது. நமக்கே அருவருப்பா இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்கள். ஒரு மாற்றமும் வர மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். முன்ன நீ பேசுன ரைட்டு, தெருவில் நீ பேசுன, ஊர்ல பேசுன, குடும்பத்துல பேசுன, வீட்டுக்குள்ள பேசுன, அது ரைட்டு. நீ தேவ ஜனம் இல்லை அன்னைக்கு. அன்னைக்கு வேற. இன்னைக்கு யார் நீ? நீ யாரு? வாயை திறந்து சொல்ல, அல்லேலூயா சொல்ல. யார் நீ? இன்னைக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன யோசிக்கணும், என்ன நீ செய்யணும்? தேவனுடைய ஜனத்தினுடைய செயல்கள் வெளிப்படணும். அது வரணுமானா கிருபாசன தண்டைக்கு போகணும். அங்க நெருங்கி போனாதான் வரும். அது அங்க போகாட்டா அது வராது. நம்ம அப்படி மாற்றினதுதான் இந்த இரக்கம். தேவ ஜனமாய் இல்லாமல் இருந்தவர்களை தேவ ஜனமாய் மாற்றி அமைத்தது இந்த இரக்கம். இரக்கத்தை இப்பொழுது இரக்கம் பெற்றிருக்கிறோம். தேவ ஜனம் அப்படின்னு சொன்னாலே இரக்கம் பெற்ற ஜனம் என்று அர்த்தம். இரக்கம் அப்ப கிருபாசனத்துல போய் நிக்கிறோன்னு அர்த்தம். அங்க போய் ஏதாவது இன்னும் அந்த ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம், உள்ள போன வெளியே என்ன செய்ய முடியாதான்? சாமர்த்தியத்தை காட்டிக்கிட்டு நீ நின்று என்ன உள்ள போன நீ வெளியே வரணும், உயிரோட என்ன செய்ய முடியாது. அது பழைய பிரமாணம். இப்போ விட்டு வச்சிருக்கன்னா விட்டு வச்சிருக்கிற, அடிக்கல. என்ன அடிக்கலைன்னா ஒன்னு சாகடிக்கல, அவ்வளவுதான். வேற எல்லாத்துலயும் ஒன்னு அடிச்சு நொறுக்கி சின்ன பின்னமாகி ஒரு 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 இதுவும் இல்லாம தான் இருக்குது ஃபேமிலிகள். புரியுதா? புரியலையோ? ஆள் மட்டும்தான் சாகல, எதுலையுமே ஒரு வெளிச்சம் இன்னும் வரல. புரியணும். ஆண்டவர் கிருபாசனத்தடை போயிருக்கிற நீ எப்படி போனன்னு சொல்லி புரிஞ்சுக்கிடணும். ஸ்தோத்திரம். அதை மனசுல கொண்டு அந்த இரக்கம் பெற்ற ஜனம் என்பதை நாம் புரியணும். நான் இப்ப தேவ ஜனம், தேவனுடைய இரக்கம் எனக்கு கிடைத்ததுனால இப்போ என்னை தேவ ஜனமாக மாற்றி அது வைத்திருக்கிறது. அதான் பெரிய பாக்கியம். ஸ்தோத்திரம். 2வது ஒரு வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஸ்தோத்திரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 4:1. 2 கொரிந்தியர் 4:1. இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. எப்படிப்பட்ட ஊழியன்னு சொல்லி 3ஆம் அதிகாரத்துல மேல சொல்லுவார். இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் செய்வதனாலே நாங்கள் என்ன பெற்றிருக்கிறோம்? இரக்கம் பெற்றிருக்கிறோம். இரக்கம் பெற்ற ஜனம் தேவ ஜனமாக மாறுச்சுது. இரக்கம் பெற்ற ஜனம் கர்த்தருடைய ஊழியம் செய்யும் பாக்கியம் பெற்றது. தோத்திரம். ஊழியம் செய்தா என்ன செய்யாதான்? சோர்ந்து போகாதான். ஊழியம் செய்தால்
அது சோர்ந்து போகாதான். இவ்விதமான ஊழியத்தை செய்கிற நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதினாலே என்ன செய்ய மாட்டோமா? அதான் இரக்கம். இதை பெறுவதற்கு தான் கிருபாசன தண்டை கிட்டி சேருங்கள்ங்கிறோம். கிட்டி சேர்ற வேலையில துணிகரமா உள்ள போனாலும் முடியாது. அப்ப ரத்தத்தை சார்ந்து தாழ்மையோட பணிவோட கிருபாசன தண்டைக்கு போன. ரத்தம் இல்லாம, இயேசுவின் ரத்தம் இல்லாம அது காரியத்துக்கு ஆகா. ஸ்தோத்திரம். இது 2 வார்த்தையை கூட சொல்லி நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு அல்லேலூயா கூட சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்கள். ஆமா, இரக்கம் பெற்ற ஜனம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது. ஸ்தோத்திரம். அது தேவ ஜனமாக மாறி இருக்கிறது, கர்த்தருடைய ஜனமாக மாறி இருக்கிறது. ஆமா, கர்த்தருடைய ஜனமா மாறினாலும் நீ பாக்கியவானா மாறி இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். தேவ ஜனம் என்னாலே நீ பாக்கியவானாய் மாறி இருக்கிறாய், நீ விலையேற பெற்ற சொத்தாக மாறி இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். சும்மா கேட்டுக்கிட்டு போகக்கூடாது தலையாட்டிக்கிட்டு. தேவ ஜனத்துக்கும் உலக உள்ள மக்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஸ்தோத்திரம். பார்த்தா தெரியணும், தேவ மக்களை பார்த்தால். ஸ்தோத்திரம். எதுக்கு? நமக்கு தைரியம். அந்த இரத்தத்தினால நமக்கு கிடைத்த தைரியம் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேருவதற்காக. ஏன் கிட்டி சேரணும்? இரக்கத்தையும் கிருபையும் பெறுவதற்காக. கிருபையை பற்றி நிறைய படிச்சோம். அங்க என்ன படிச்சோம்? சகாயம் செய்யும் கிருபை. அது ஏற்ற நேரத்துல சகாயம் செய்யும் கிருபை. அதை பற்றி விவரமா படிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை இன்னைக்கு படிக்க 2 வசனத்தை இன்னும் படிக்க போறோம். பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் வந்தால் அந்த தைரியம் நமக்கு கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம். அதைத்தான் படிக்கிறோம். வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக. பவுல் என்ன எழுதுகிறாரு? திரும்ப படிங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த தைரியம் என்ன கொண்டு வரணும்? வாழ்வோ சாவோ அது மேட்டர் கிடையாது. சாவானாலும் ஜீவனானாலும் என் சரீரத்தினாலே கிறிஸ்து. ஹலோ, வாயை திறந்தா கிறிஸ்து என்ன செய்யணும்? நீ பேசுறத பார்த்தா கிறிஸ்து மகிமைப்படுவது போற வெளிச்சத்துல தானே பேசுற. வாயை திறந்து ஐயோ என்ன அருமையா தெருவில் மகிமைப்படுகிறாரு நீ பேசும்போ. பக்கத்து வீட்டுக்காரியோட பேசுவ பாரு. அப்ப கிறிஸ்து எவ்வளவு அருமையா மகிமைப்படுகிறார் உன் வாயில இருந்து. யோசிக்கிறீங்களா யாராவது? எதுல மகிமைப்படணும்? சரீரத்தினாலே மகிமைப்படணும், ஆவியில இல்லை, ஆத்துமாவில இல்லை. ஸ்தோத்திரம். அதுக்கு இந்த ரத்தம் கொடுக்கிற தைரியம் அங்கிட்ட வந்து அந்த தைரியம் உனக்கு வந்தால் அது சொல்லும், வாழ்வானாலும் சாவானாலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படணும். ஸ்தோத்திரம். அப்ப இந்த சரீரம் மகிமைப்படணுமானா அதை பரிசுத்தமா காக்கணும் இல்லையா? அதை பரிசுத்தமா காக்கணும். ஒரே யாக்கோபு என்ன எழுதுவாரு? ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்பும் வருமா? தோத்திரம் வருது, கூடவே ஆத்திரமும் வருது. வரலாமா? வரலாமா? உன் வாயிலிருந்து வரலாமா? வாயில அது வருமன் தேவன் மகிமைப்படுவாரா? அப்ப நீ இன்னும் கிட்ட போகலன்னு அர்த்தம். கிருபாசன தண்டையில இரத்த தண்டைக்கு நீ போகலன்னு அர்த்தம். உனக்கு அந்த தைரியம் இன்னும் வரலன்னு அர்த்தம். அது வந்தா நீயே சொல்லுவாய், வாழ்வானாலும் சாவானாலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படணும். அப்ப சரீர வாழ்க்கையில கிறிஸ்து மகிமைப்படணும். சரீர வாழ்க்கையில எனக்கு மாற்றம் வரணும். சரீர பிரகாரம் என் வாழ்க்கையில மாற்றம் வரணும். அதை மாற்றம் தருவதான் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் உன்னை மாற்றணும், மாற்றும். சுபாவங்கள் மாறணும், செய்க மாறணும், பேச்சு மாறணும். ஒவ்வொரு நாளும் பலிபீடத்துல தான் பேசுகிறோம். நல்லவரே வல்லவரே இருக்கிறவரே வருகிறவர் சொல்றதில் பெரிய மேட்டர் கிடையாது. கூட இருக்கிறார், நடத்துவார் 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 நடத்துவார். எத்தனை பேர் எழுப்பி சொல்ல முடியும்? கிறிஸ்து சரீரத்திலே மகிமைப்படணும். சரீரத்தின் மூலமாக இயேசு மகிமைப்படணும். பவுல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் எழுதும் பொழுது எழுதுவார்,
இப்படி எழுதுவார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். உங்கள் சரீரமானது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் தேவனால் பெற்றது. உங்களில் தங்கியும் இருக்கிறது. யாரால பெற்றது? யார் கொடுத்தது? உங்க சரீரம் தேவன் கொடுத்த சரீரம். அதை சீரழிச்சு போட்டியே, அப்புறம் அதை கெடுத்து குட்டிச்சுவராக்கி சரீரத்தை அழிச்சு நாசப்படுத்தி தேவனையும் உள்ள வாழ விடாம ஆக்கின ஒரு காலம் இருந்தது. இப்போ அவர் என்ன செய்தாரு? கீழே உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? சரி, அடுத்த வசனம் 20. இப்போ உங்களை விலைக்கு வாங்கினாரு. எப்படி விலைக்கு வாங்கினாரு? கெடுத்து அழித்து குட்டிச்சுவராய் நாசமாய் போன இந்த சரீரத்தை அவர் தம்முடைய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து திரும்ப விலைக்கு வாங்கினார். எதை விலைக்கு வாங்கினாரு? ஆத்மாவை மட்டும் வாங்கல. உள்ள நாங்க கர்த்தரை வச்சிருக்கிறோம், உள்ள அவர் தான் இருக்கிறாரு. இந்த நாத்தத்துக்குள்ள இருப்பாராகும். எப்படி இருப்பாரு நாத்தத்துக்குள்ளால? அப்படி நினைச்சுக்கிடுறோம் இருக்காருன்னு. இருக்காருன்னு. பிறகு ஏன் கதவை தட்டுகிறேன் எனக்கு தெரியுமா? வாசல்படியில் நின்று கதவை தட்டுறேன். உள்ள இருக்கிறாருங்கிறீங்க. லவோதிக்கே சபை உள்ளதான் இருக்கிறாருங்கிறாங்க. அவர் சொல்றாரு நான் வெளியே நிக்கிறேன். ஏன்? இந்த சரீரம் நாரி போயடக்கு, திருப்பியும் கிரயத்துக்கு வாங்கப்பட்டது. ஆகையினால என்ன சொல்லுங்க? சரீரத்தினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். முதல்ல மகிமைப்படுத்த விட வேண்டியது சரீரத்தினால. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னைக்கா இந்த சிலுவை தியானத்திலேயாவது ஒரு மாற்றம் சிலருக்கு வரணும். 40 நாள் இரத்தத்தை குறித்து தியானிக்கிறோம். அந்த இரத்தத்தினுடைய மகத்துவம் சிலருக்கு வாழ்க்கையிலேயாவது வரணும். இனியாவது நல்ல வார்த்தை வாயில பேசுறது மாதிரி, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிற வார்த்தை பேசுறது மாதிரி, மற்றவர்களை நோகடிக்காத வார்த்தை பேசுறது மாதிரி, மற்றவர்களை குத்தி காட்டுகிற வார்த்தை பேசாதது மாதிரி. ஹலோ, கேக்குதா? கேட்காது. அது எப்படி கேட்கும்? இது கடினமானதெல்லாம் பேசிட்டு நிற்கிறாரு. தோத்திரம் ஒரே ஊற்றுக்கடலண்டி இப்ப என்னெல்லாம் வருது? தோத்திரவும் வருது, அதுவும் வருது. எத்தனை வருஷம் ஆகிட்டு அந்நிய பாஷையும் வருது, கூடவே அதுவும் வருது. இடத்துக்கு தகுந்த மாதிரி வருது. சபையில வந்து அந்நிய பாஷை வந்துருது, தெருவில் போனா அது வந்துருது, வீட்டுக்குள்ள போனா வேற வந்துருது. சரீரத்தினாலும் லாபமா நஷ்டமா அதெல்லாம் கேள்வி கிடையாது. எதிராளி உன்னை கொடுமைப்படுத்தட்டு, உன்னை அழிக்கட்டு, எதிராளி உன்னை கொல்லட்டும், சாவானாலும் உன் சரீரம் கர்த்தரை தான் மகிமைப்படுத்தணும். அவன் இப்படி பண்ணிட்டான், இப்படி கொடுத்துட்டான், இப்படி எடுத்துட்டான், அவன் நல்லா இருப்பான், நான் உருப்படும், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சாவினாலும் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எதிராளி உனக்கு எல்லா துரோகமும் பண்ணி உன்னை அழிச்சாலும் உன் சரீரம் கர்த்தரைத்தான் மகிமைப்படுத்தணும். நீ ஆண்டவர் தூஷிக்கிறதுக்கு ஏதுவான செயல்கள் அப்பதான் முடியும். அது இந்த இரக்கமும் இந்த கிருபையும் கிருபாசனில் போனா தான் கிடைக்கும். அப்பதான் இதை ஜெயிக்க முடியும். மாம்சத்தினால ஜெயிச்சு போக முடியும். முன்னால இல்லாட்டா ஒரு பிரச்சனை வந்த உடனேயே க்ளோஸ் ஆகும். பிறகு சபைக்கு வந்த பிறகு வேற லெவல். அது உங்களை பிடிச்சி அடக்கவே முடியாது. சபையில் வந்தனையா, சபையில் வந்து நம்ம ஆட்களை மாதிரி ஆவியில குதிக்கிறதுக்கு, தரையை உடைக்கிறதுக்கு, அதுக்கு பின்ன ஆட்கள் பஞ்சம் கிடையாது. தோத்திரம். ஆனா இதே ஆக்டிங் அங்க போன உடனே வேற விதமா மாறிடுதே. அப்ப சரீரம் என்ன ஆயிடுச்சு? கிருபாசன தண்டைக்கு வந்து இரக்கமும் கிருபையும் பெற்ற சந்ததிக்கு ஒரு தைரியம் உண்டு. அது என்ன தைரியம்? எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் மட்டுமே என் சரீரத்தினால் மகிமைப்படணும். அது அங்க என்ன எப்படி இருக்குன்னெல்லாம் எனக்கு கேள்வி கிடையாது. ஆமா, எந்த இடத்துல இருந்தாலும் மனம் பதறி எல்லாம் பேசி கர்த்தரை தூஷிப்பதற்கு ஏதுவான செயல்களை செய்யாதிருங்கள். என்ன செய்யாதிருங்க? செய்யாதிருங்கள். நான் இன்னைக்கு பைபிள் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கன்வென்ஷன் நாளை கழிச்சு போனா, அப்போ யாத்ராகமத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் கற்பனைகளை கை கொள்ளுகிற மக்களுக்கு
நான் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற கர்த்தர். அப்படியே கொஞ்ச தூரம் படிச்சுக்கிட்டு வந்தா இரக்கம் செய்கிற கர்த்தர் தான். ஆனாலும் குற்றம் செய்தவனை குற்றமற்றவனாக விடுவதில்லை. நான் பாவம் செய்தவனை அதுக்கு அவனுக்கு பழி கொடுத்து தான் தீப்பேன். நான் இறங்குகிற அர்த்தம் தான். அப்பா நல்ல தெய்வ பயம், அப்பா நல்ல ஆண்டவருக்கு பயந்து ஓடுறாரு. அப்ப 1000 தலைமுறைக்கு என்ன கிடைக்கணும்? இரக்கம் கிடைக்காதுங்கிறாரு. அடுத்த பாட்டுல ஒரு பாட்டுல கிடைக்குன்னாரு. மாத்தி பேசுவாரோ அப்படிலாம் நினைக்க விடாது. ஒரு பகுதியில சொன்னாரு உன் தலைமுறைகளுக்கு இறங்குவேன்னு. அடுத்த பகுதிக்கு போகும்போது சொன்னாரு தலைமுறை ஒழுங்கா இல்லைன்னா தீத்து கட்டிடுவேன்னாரு. தெரியுமா உங்களுக்கு? அதனால தெய்வ சமூகத்துல பயத்தோட கிருபாசனத்துல போய் அந்த ரத்தத்தை எடுத்து, அதனால தைரியத்தினால சரீரத்தை கர்த்தர் மகிமைப்படும்படியாய் காத்துக்கொள்ளுங்கள். சரீரம் கர்த்தர் மகிமைப்படணும். இதுக்கு கரையம் கொடுத்தவர் வாங்கி இருக்கிறாரு. இது அவருடைய ரத்தத்தினால வாங்கப்பட்ட சரீரம். இது ஏன் சரீரம் கிடையாது. வாய்க்குள்ள இருக்க நாக்குக்கு அவர் ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. சிந்தைக்கு அவர் ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. உன் இருதயத்துக்கு ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. உன் கைகளுக்கு ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. அதனால உனக்கு ஒரு தைரியம் இருக்கணும். இதெல்லாம் அவருடைய ரத்தத்தினால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறது. அது அவருக்கு மகிமையை கொண்டு வரணும். அது ரொம்ப கவனம். நான் படிச்சுக்கிட்ட ரொம்ப யோசித்தேன். என்னடா 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வாருன்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததுல இப்படி பண்ணிட்டு எசேக்கியேல் 18 அழகா சொல்லுவாரு. 2வது வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா, இன்னைக்கு படிச்சதெல்லாம் ப்ரிப்பேரிங் மெசேஜுக்குள்ளது. அதுல எழுதுறாரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படி. அப்ப பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின என்னும் பிள்ளைகளுக்கு பற்கள் பூசி போயின என்னும் பழமொழி நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இனி இந்த பழமொழி எல்லாம் சொல்ல வேணாம். அவன் எவன் பல்லு தின்னானோ அவனுக்கு பல்லுதான் கூசும். 4ஆம் வசனம், எவன் பாவம் செய்தானோ அவன் ஆத்துமாதான் சாகம். எவன் பாவம் செய்தானோ, பிள்ளை பாவம் செய்தா அப்பனுக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கம் கொடுப்பேன்னாரு. பிள்ளை பாவம் செய்தா இரக்கம். கிருபாசன தண்டைக்கு பிள்ளை வந்தாத்தான் இரக்கம். கிருபாசன தண்டைக்கு போனாத்தான் இரக்கம். அந்த ரத்தத்தை நம்பி போனாத்தான் இரக்கம். இது பழைய பிரமாணத்திலே எழுதினது, புதுசுல மட்டும் இல்ல. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் அழிந்து போனது. இஸ்ரவேல் சமுதாயம் அழிந்து சின்ன பின்னமாகி போனது. 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டி இருந்தால் ஆபிரகாமுக்கு பிறகு 1000 தலைமுறை வந்துருச்சா என்ன? ஆபிரகாமுக்கு பிறகு 1000 தலைமுறை வந்துருச்சா? வரல. 1000 தலைமுறை இரக்கம் பாராட்டுனா இன்னைக்கும் இருக்குதே என்பீங்க. இன்னைக்கும் இஸ்ரவேல் எப்படி இருக்க வேண்டியது? இஸ்ரவேல் பூத்து காத்து, யாக்கோபு பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பணும் இல்லையா? அப்போ இது அந்த கோத்திரத்துக்கு, அந்த சமுதாயத்துக்கு மட்டும் நீங்க திரும்பி பார்த்தா அப்போ உங்களுக்கு புரியும். அது பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியாது சொன்னா. இஸ்ரவேலின் சமுதாயம் இன்னைக்கு எங்கேயோ கொஞ்சம் ஜெயிக்கிறார்கள் என்று நம்ம பெருமை அடிக்கலாம். எவ்வளவுதான் இருக்கிறாங்க, அவங்களுடைய சுதந்திர பாகம் இன்னும் அவங்க கையில கிடைக்கலையே. கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க, சுதந்திரம் கிடைச்சிருக்காங்க, கர்த்தர் இருக்கிறாரு, அதனால அவங்களை அழிக்க முடியல. அது நம்ம பாராட்டுவோம். ஆனா அதுவா வாக்குத்தத்தம்? அதுவா 1000 தலைமுறைக்குரிய இரக்கம்? இதுல கொஞ்சம் குச்சி போல இருக்கிற ஒரு சமுதாயம் ஒரு கொஞ்சம் இடத்துல இருக்குது. அதுவா ஆண்டவருடைய வார்த்தை? இல்லை. 1000 தலைமுறைக்குள்ள இரக்கம் கிடைச்சிருந்தா அது உலகத்தையே நிரப்பி இருக்கணும் அந்த சமுதாயம். அது கிறிஸ்தவர்களாக நிரம்பி இருக்கிறோமே. ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் நான் இந்த பாட்டுக்கு வரல, அந்த பாட்டை தொடு. இஸ்ரவேல் என்னும் அந்த சமுதாயத்தை அங்கே தொட்டுப்பார். அதுக்கு சொன்னது Praise the Lord. அப்போ சரீரத்தினால வாழ்வோ சாவோ அது மேட்டர் கிடையாது. லாபமா நஷ்டமா அது கேள்வி கிடையாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசு என் சரீரத்தினால் மகிமைப்படணும். நான் ஒரு வார்த்தை பேசினா அவருக்கு மகிமை வரணும். நான் ஒரு காரியம் செய்தா அவருக்கு மகிமை வரணும்.
அந்த சிந்தை இந்த இரத்தத்தினால உங்களுக்கு உருவாகணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு தருகிற ஒரு தைரியம் அதுவாக இருக்கணும். ஒன்றை கூட வாசித்து நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட பார்த்து ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்ததுதான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், எனக்கு பாரு, அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு அவரில் நிலைத்திருங்கள். நமக்கு தைரியம் என்ன வார்த்தை இல்லையோ? தைரியம் வேணும். ஹலோ, அதாவது அதை பற்றின அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களே இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல இல்லை, நம்ம கிட்டே இல்லை. ஆமா, அவர் வருவாரு, நம்ம போயிடணும், அவர் வருவாரு, நம்ம போயிடணும், இயேசு வருவாரு, நம்ம அவருக்கு முன்னால போயிடணும், பரலோகத்துக்கு போயிடணும். அந்த சிந்தை இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல இருக்குதான்னா அதிகபட்சமும் இல்லை என்று சொல்லுவதுல எனக்கு ஒரு பயமும் இல்லை. நம்மகிட்டே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் எழும்பி அக்கா யோசி, காலையில் எழும்பி அப்பா வருவாரு, நான் போயிருவேன். எத்தனை முறை யோசித்திருப்பா? இயேசு வருவாரு, நான் போயிருவேன் பரலோகத்துக்கு. எத்தனை முறை யோசித்திருப்பிய? யோசித்து பாரு. எப்போ அது ஒரு முறையாவது யோசித்திருப்பீங்களா? ஒரு முறையாவது. அவ்வளவுதான். அப்ப என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவம் என்னன்னு எதிர்பார்க்கிறீர்கள்? தீத்துவுக்கு எழுதுவார் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல. தீத்து 2:13 இப்படி எழுதுவார். சபை இதை பற்றி யோசிக்கவே இல்லை, இன்னைக்கு இதை பற்றி பேசவே இல்லை, இதை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியமும் மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க போதிக்கிறது. எதிர்பார்த்து, அதான் ரத்தம் போதிக்கும். என்ன சொல்லுது? அந்த மகிமையின் பிரசன்னமாகுதல், இயேசு கிறிஸ்துவின் வருகை, அதுதான் என்னுடைய ஆனந்த பாக்கியம். பணம் அல்ல. இன்னைக்கு சம்பாதிச்சா 1000 ரூபாய் கிடைக்கும், அதெல்லாம் ஆனந்த பாக்கியம். நாளைக்கு போய் 10,000 சம்பாதிச்சு வந்தாலும் அது உனக்கு ஆனந்த பாக்கியமாகாது. மாசம் 10 லட்சம் நீ சம்பாதிச்சாலும் அது உனக்கு ஆனந்த பாக்கியம். நீ நினைக்கிற வந்துச்சுன்னு நம்ம அப்படி ஆயிருவேன்னு சொப்பனம் பார்க்கிற. ஆனந்த பாக்கியம் ஒன்று உண்டு. அது என்னது? நமது இரட்சகர் மகாதேவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதல். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? திரும்ப அந்த வசனத்தை இன்னொரு முறை படிச்சு கேளுங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். தைரியங்கிற வார்த்தை இல்லையோ? விட்டுட்டோமோ? திரும்ப ஒரு முறை படிங்க. 1 யோவான் 2:28 தானே? படிங்க. 1 யோவான் 2:20. பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக. ஏற்கனவே படிச்சது. சரி, அவருக்கு வருகையிலே முதல்ல படிச்ச வசனம், ரைட். வருகையிலே வெட்கப்பட்டு போகாமல் இருக்க என்ன வேணுமா? தைரியம் வேணும். தைரியம் வேணும். நம்ம வந்தால் சந்திப்போம், வருகையை சந்திப்போம். கேக்குதா? வருகையை சந்திப்போம். அந்த தைரியத்தை தந்ததுதான் இயேசுவின் ரத்தம். அதை பத்தியே யோசிக்கிறதே இல்லைன்னா அதுவும் ஒரு துணிச்சல் தான். ஆமா, அதுவும் ஒரு பெரிய தைரியம் தான். அதை பத்தி பேசுறதும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லைன்னாலும் அதுவும் ஒரு பெரிய துணிச்சல் தான். கேட்டா அது எங்க பாக்கெட்ல இருக்குன்னு சொல்லிக்கிடலாம். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் அதுதான் நம்முடைய ஆனந்த பாக்கியம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை தான் ஆனந்த பாக்கியம். அது அதை விட ஆனந்தமும் அதை விடவும் பாக்கியமும் வேற இல்லை. அப்ப இந்த வருகைக்காக நம்மை காத்திருக்க பண்ணுவதற்கு நமக்கு தைரியத்தை தருவதுதான் இயேசுவின் ரத்தம். ரத்தத்தினால தைரியம் வரணும். ஏன் தைரியம்? எதுக்காக இயேசு ரத்தத்தினால தைரியத்தை கொடுத்தார்? ரத்தத்தினால வாங்கின சபையை பரலோகம் கொண்டு போக அவர் வருவார். சபை தைரியமாய் அவருக்கு முன்னால நிக்கணும்.
ஆனா இன்னும் வரல. வருவார்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எங்க மண்டையில இதெல்லாம் போகல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. புரியுதா? இதெல்லாம் உள்ள போகாது அவ்வளவு சீக்கிரத்துல. ஸ்தோத்திரம். பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்தும் 4வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் படிச்சீங்கன்னா இப்படிப்படி அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? ஆமா, வாக்குத்தத்தம் எங்க? ஏன்னா இன்னும் நிறைவேறல, இன்னும் நடக்கல. 2000 வருஷத்துக்கு மேல வருவாருன்னு சொல்றாங்க, நடக்கல. அந்த காலத்திலேயா? இது முதல் நூற்றாண்டுல அந்த காலத்திலேயே இப்படி எழுதிட்டாங்க. 100 வருஷம் ஆச்சா இன்னும் வரலையேன்னு சொன்னா, இப்ப 2000 வருஷம் தாண்டி போச்சு, இன்னும் வரல. நமக்கு அப்படிதான். போன வருஷம் என்ன வாக்குத்தத்தம் கிடைச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் எடுத்திருப்பீங்கள. 2 வருஷத்துக்கு முன்னால கிடைச்ச வாக்குத்தத்தம் என்ன உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு? அது தெரியாது. ஏன் தெரியாது? அது நிறைவேறல. அந்த எடுத்த வாக்குத்தத்தம் 2 வருஷத்துக்கு முன்ன எடுத்தீங்களா? 1ஆம் தேதி காலையில் சீட் எடுக்கிறது மாதிரி, கிளி எடுக்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டு கர்த்தர் தந்தாருன்னு சொன்னீங்களே, நல்லது. உங்க விசுவாசத்துல பாடல் போடுறோம். அது ஞாபகம் இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? அது நிறைவேறல. நிறைவேறினால் அது என்ன செய்யும்? அங்க இருக்கும், இங்க இருக்கும். நிறைவேறாததுனால நமக்கு அது மறந்து போச்சு. மறக்கதான் ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும். ஒரு பெரிய அற்புதம் நம்ம எதிர்பாராத ஆண்டவர் அப்படி ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த ஒண்ணு நடந்தா செத்தா மறப்பமா? செத்தாலும் மறக்க மாட்டோம், கூட தான் வரும் நினைவுகளில். இது 2 வருஷத்துக்கு முன்ன சொன்ன வாக்குத்தத்தம் போன மாசம் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் எடுத்து கொடுத்துட்டு பேசியிருப்பா. அவளை ஞாபகம் இருக்கா? யாருக்கு தெரியும்? எம்பரனே, பராபரனே. ஏன்? வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நிறைவேறல. நிறைவேறினால் அது யாருக்கும் மறக்காது. வருகையை பற்றி அப்படித்தான், அது ஒரு வாக்குத்தத்தம். ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு அதான் ஆனந்த பாக்கியம். ரத்தத்தினால கிடைச்ச தைரியம். முன்னால போய் நிற்போம், வருவாரு, போய் நிற்போங்கிறது. இப்ப அது நடக்கலையா இன்னும்? அதனால அதை பத்தி இப்ப யாருக்கும் யோசனையே கிடையாது. 9வது வசனம் என்ன சொல்லுது? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்காமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் பொறுமையா இருக்கிறார். வருவார். ஒரு வசனம் விட்டு அடுத்த வசனம், 11வது. இவைகளை எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க இப்படிப்பட்ட இந்த இப்ப வாழ்றோமே ஒரு வாழ்க்கை, இப்போ ஒரு பக்தி வாழ்க்கை வாழ்றோமே, ஒரு நாடக நடி வாழ்க்கை. எப்படி எழுதுகிறாரு? எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். இருக்கா பக்தி, தெய்வ பக்தி இருக்கா? பரிசுத்த நடக்கை இல்ல. அப்ப இது ரெண்டும் இல்லைன்னா, தெய்வ பக்தியும் இல்ல, பரிசுத்த நடக்கை இல்லைன்னா முன்ன போய் நிக்கிறதுக்கு தைரியமும் இல்ல. ரத்தத்தினால் ஒரு தைரியம் உண்டு. அது இந்த சரீரம் தேவனை தான் பரிசுத்தம் என்று சொன்னேன் நான். ரைட்டு. வருகையை சந்திக்க நமக்கு ஒரு தைரியம். இது எல்லாருக்கும் இல்ல. நம்ம சொல்றது இயேசுநாதருடைய பார்வையில ஒரு ஆடு காணாம போச்சுது. 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சுது. 99 விட்டுட்டு அந்த ஒண்ணுக்கு பின்னால போனார் இயேசுநாதர். புரியுதா? எங்களுடைய செய்திகள், எங்கள் மூலமாய் ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தைகள் காணாம போன ஆட்டுக்காக தான் பேசுவாரு. புரியுதா? யாரோ குழப்படி பண்ணிக்கிட்டு உள்ள உட்கார்ந்தீங்கன்னா பிரசங்கம் யாருக்கு தான் அன்னைக்கு பேசுவாரு? அந்த குழப்படி பார்ட்டிக்கு, அந்த கரை சேராத பார்ட்டிக்கு, அந்த குணப்படாத பார்ட்டிக்கு. தோத்திரம். புரியுதா? பேருக்கு மட்டும் கிறிஸ்தவரை வச்சுக்கிட்டு கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மாவுக்காக தான் பேசுவார். அந்த ஒண்ணுக்காக பேசுவார். மற்றவங்க 99 பேரும் எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது.
99 ஆடுன்னு சொல்லல. அது எப்படியாவது திரும்ப கண்டுபிடிச்சு வந்து சேரணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவருக்கு முன்பாய் நிற்க தைரியம் வரணும். அது இரத்தத்தினாலதான் தைரியம். அந்த இரத்தம் தான் நமக்கு பரிசுத்தமாகுதலை தருவது, சுத்திகரிப்பை தருவதுதான் இரத்தம். சரீரத்தை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சரீரம் தீட்டுப்படாமல் அசுத்தமாகாமல் காக்கப்படணும். அதில் போய் நிற்கிறதுக்குரிய தைரியம், அந்த 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 சிந்தைகள், அந்த உணர்வுகள் நமக்கு இருந்தால் ஆண்டவர் வருவார் வருவார் வருவார், அந்த சிந்தையோடு ஓடுவோம். அவர் எப்போ வந்தாலும் அவர் சந்நிதியில போய் நிற்கணும். எப்போ வந்தாலும் நிற்கணும். சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் அவருக்கு முன்னால போய் சமாதானத்தோட நிற்கணும். இயேசு வருவார். ஆமா, நிக்கணும்னா பயம் இல்லை, தைரியமாய் வருவார், நாங்க போயிருவோம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்கள். பாது யாரோ பண்ணாங்க இல்லையா, என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார், அப்படி பாடினார்ல. கூடவே வைத்து கொள்வார். சேர்த்து கொள்வாரா? கூட வச்சுக்குவாரா? இந்த நாத்தம் பிடிச்ச கேச இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் நாத்தம் போக மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமா, இந்த ரத்தம் அந்த கழுவி சுத்தம் படுத்த மாட்டேங்குது. நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நான் ஏத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளை, இயேசுவின் ரத்தம் என் மேல, ஸ்தோத்திரம். அப்ப இது சுத்தமா பரிசுத்தமா அவரை மகிமைப்படுத்துகிற சரீரம், ஸ்தோத்திரம். அப்ப எனக்கு ஒரு தைரியம், என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார், கூடவே வைத்து கொள்வார். வைப்பார் வைப்பார் வைப்பாருங்கிற தைரியம் வேணும். அதுக்கு தான் சொல்றேன், வைக்க மாட்டாருன்னு நான் சொல்லல. என்னடா பாஸ் அப்படி பேசுறான்னு, யாரோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே வாரீங்க, எனக்கு தெரியல. ஆமா, எங்கேயோ குழப்படி நடந்துகிட்டே வருது. நம்ம வந்த உடனே அப்படித்தான் வருது ஆவியானவர். ஆமா, அதில் கொஞ்சம் கவனமா இருந்து ராஜ்யத்துக்கு போய் சேர்றதுக்கு கவலை இருங்க. ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே வாழுகிறோம், அவ்வளவுதான். இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். பரிசுத்தம்தான் என் பேச்சு, பரலோகம்தான் அப்படி வரணும். ஸ்தோத்திரம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. அது அந்த பாட்டு, அது தைரியத்தோட வந்த எல்லாரும் பாட முடியாது. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சுன்னா அது அவருக்கு தைரியம். அவ்வளவு தைரியமா நிக்கிறாரு அவர். ஆமா, பரிசுத்தம் என் மூச்சியா, நான் மூச்சை இழுத்து விட்டா அது பரிசுத்தம். ஆமா, உங்களுக்கு சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் என்ன இருந்தாலும் அப்படி இல்ல, நாங்க இங்க கலங்கு பிடிங்கிட்டு நடக்கிறோம். தோத்திரம் இல்லையா சொல்லுங்கள். இதெல்லாம் விட்டுக்கிட்டு வருகையிலே அவருக்கு முன்பாய் நிற்க உங்களுக்கு தைரியம் வரணும். அதுக்கு தான் இயேசு தம்முடைய இரத்தத்தை நமக்காய் சிந்தி இருக்கிறார். அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். சகாயம் செய்யும் கிருபையை நம்ம எப்போதும் அடைவதற்கு கிருபாசன தண்டைக்கு போகணும். போறதுக்கு தைரியம் வேணும். தைரியம் வரணுமான இரத்தம் கையில வரணும். ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள். அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு மாலையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஸ்தோத்திரம். ஆமா, இப்படிப்பட்ட கால சூழல்களிலே நாம் அழிந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து இரத்தத்தை பற்றி கொண்டு தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே சேர்ந்து தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எழும்பி ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் ஒரு கிருபை, அது கிருபாசன தண்டையில் இருக்கிறது. அது மகாபரிசுத்த ஸ்தலம். அங்கேதான் அவர் இருக்கிறார். அங்கே போய் அதை பெறுவதற்கு நமக்கு ஒரு தைரியம். அது அவருடைய இரத்தத்தினால். இயேசுவின் இரத்தம் என் மேல் இருப்பதனால் எனக்கு ஒரு தைரியம். நான் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர முடியும். தேவனுடைய இரக்கம் எனக்கு உண்டாகும். காலங்களிலே கர்த்தருடைய கிருபை எனக்கு வரும். எப்போது தேவை அப்போதெல்லாம் வரும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
வாழ்க்கையில உயர்வோ தாழ்வோ, வாழ்வோ சாவோ, அது எனக்கு முக்கியம் இல்லை. என் இயேசு என் சரீரத்தின் மூலமாய் மகிமைப்படணும். அதுக்கு எனக்கு ஒரு தைரியம். என்ன வந்தாலும் எது வந்தாலும், யோபு சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் ஸ்தோத்திரம், என் சரீரத்தினால கர்த்தர் மகிமைப்படணும். தவறியும் என் சரீர வாழ்வின் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. என் வாழ்க்கையினாலே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. என் நாவினால கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. என் வார்த்தையினால தூஷிக்கப்படக்கூடாது. என் செய்கையினால தூஷிக்கப்படக்கூடாது. இதுக்கு ஒரு தைரியத்தை நமக்கு தருவது இயேசுவின் ரத்தம். அந்த இரத்தத்தோடு இணைந்து வாழுகிற பிள்ளைகள் எந்த நிலைமையிலும் கர்த்தரையே மகிமைப்படுத்தி வாழுகிறார்கள். உங்க அனுபவம் அப்படி இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த மகிமைப்படுத்தி வாழுகிற பிள்ளைகளை மகிமையில் சேர்க்க இயேசு வருவார் என்பது அடுத்த பாட்டு. அதற்கு நமக்கு ஒரு தைரியம். இயேசு வருவார், என் இயேசு வருவார், என்னை அழைத்து கொண்டு போவார், நான் பரலோகத்தில் அவரோடு கூட இருப்பேன். இந்த தைரியம் அவருடைய இரத்தத்தினாலதான். அவர் இரத்தம் சிந்தாமல் இருந்திருந்தால் இந்த தைரியம் யாருக்குமே வந்திருக்காது. வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். என்னை உம்முடைய ஜனமாக மாற்றி வைத்திருக்கிறீர். என்னுடைய சரீரத்தை விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறீர். எந்த நிலைமையிலும் என்னாலே உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிற அனுபவம் வராத ஆண்டவரே. என் வாழ்வின் மூலம், என் சரீரத்தின் மூலம் நான் எங்கே இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்போதும் உமக்கே மகிமை உண்டு பண்ணுகிற வாழ்க்கை நான் வாழுவேன். எனக்கு தைரியமாய் நான் சொல்லுவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படின்னா அசுத்தம், தவறு, பாவம் என்கிற ஒன்று என் சரீரத்துக்குள்ளே நுழையாது என்பது தைரியம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன். அவருடைய வருகையிலே நமக்கு ஒரு தைரியம். ஆமேன். என்ன தைரியம்? கீழே எழுதி முடிக்கிறார். ஆகையினாலே எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியும், ஸ்தோத்திரம், அவருடைய இரத்தத்தினால ஸ்தோத்திரம் நன்மை கிட்டி சேருவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் நமக்கு தருகிற தைரியம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வருகையிலே கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரங்களிலே நாம அர்ப்பணிப்போம். பிரைஸ் காட். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்திற்குள்ளே நிற்கிறேன். ஆண்டவரே, கிருபாசன தண்டையிலே கிட்டி வருவதற்கு உம்முடைய இரத்தம் எனக்கு தருகிற தைரியத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபாசன தண்டையிலே எனக்கு சகாயம் செய்கிற கிருபை, உம்முடைய அளவிடப்படாத இரக்கம் எனக்கு வைக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிற இரத்தம், ஸ்தோத்திரம். என் சரீரத்தை கரையம் கொடுத்து வாங்கின உம்முடைய இரத்தம் இந்த சரீரத்தினாலே நீர் மகிமைப்படும்படியாய், உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் இந்த பூமியிலே நான் வாழுவேன் என்று சொல்லுகிற ஒரு தைரியம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த நிலைமையிலானாலும் இந்த சரீரம் இயேசு இரத்தத்தினால வாங்கின சரீரம். இயேசுவின் இரத்தத்தினால இந்த சரீரம் வாங்கப்பட்டிருக்குது. ஆகையினாலே எனக்கு ஒரு தைரியம், எனக்கு ஒரு தைரியம். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், என் சரீரத்தை இயேசு இரத்தம் கொடுத்து வாங்கினார்? எனக்கு ஒரு பெரிய தைரியம். இந்த சரீரம் அவரை மகிமைப்படுத்த, இந்த சரீரம் அவருக்காக, இந்த சரீரம் அவருடைய காரியங்களுக்காக. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், இந்த சரீரத்துக்குரிய விலக்கரையம் இயேசுவின் இரத்தம்? எனக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. எந்த இடத்துல இருந்தாலும் உங்க சரீரத்தினால் அவர் மகிமைப்படணும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்காங்க. ஸ்தோத்திரம். இது உங்களுடையது அல்ல. அந்த சரீரம், இந்த சரீரம் உங்களுடையது அல்ல, உங்களுடையது அல்ல. ஆகையினால தான் அந்த சரீரத்தாலையும் அவரை மகிமைப்படுத்துங்க. சரீரத்தாலையும் அவர் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல பேசும்போது அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும்.
ஒருவரோடு பேசும்போது தேவன் நாம மகிமைப்படட்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் புறப்படட்டும். தெய்வ பக்தியின் அடையாளங்களாக சமுதாயத்திலே, தெருவிலே, குடும்பத்திலே வாழுங்கள். ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தின் உங்கள் சரீரத்திற்காய் கொடுக்கப்பட்டு அது விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஒரே ஒரு சரணம் பாடி? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் அல்லேலூயா, கூட்டத்தில் நான் இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் இன்ப இயேசு மகிமையில் அவரோடு நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரை திரையற்ற பரிசுத்தரோடே கரை திரையற்ற பரிசுத்தரோடே ஏழை நான் பொன்வீதியில் உலா. அதுதான் என் நம்பிக்கை, அது என் ஆனந்த பாக்கியம், அது என்னுடைய தைரியமான வார்த்தை. இன்ப இயேசு போது மகிமையில் அவரோடு நான் இன்ப இயேசு நான் பார்த்தால் போது மகிமையில் அவரோடு நான். அப்படியே கரங்களை தட்டி அவருடைய வருகையிலே நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க எனக்கு ஒரு தைரியம். இயேசுவின் வருகைக்கு முன்னே போய் நிற்க எனக்கு ஒரு தைரியம். அது அவருடைய இரத்தத்தினாலே உண்டான தைரியம். சிலுவையிலே இயேசு இரத்தம் சிந்தினால் கிடைத்த தைரியம். அது என்னுடைய நீதியினால் அல்ல, என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, பிரமாணங்களினால் அல்ல. இயேசுவின் இரத்தம் எனக்கு தந்த ஒரு பெரிய தைரியம். இயேசு வந்தபோது அவர் சந்நிதியிலே நான் தைரியமாய் போய் நிற்பேன். அதுதான் தைரியம். அது தைரியம் அந்த இரத்தத்தினால. அப்போ எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியும் உள்ள பிள்ளைகளாக வாழணும். ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தம் வீணாய் போகாதபடி நம்மை மாற்றின அந்த இரத்தம், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிற அந்த இரத்தம், ஸ்தோத்திரம், தொடர்ந்து பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியும் உள்ள பிள்ளைகளாக வாழணும். கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. தொடர்ந்துள்ள தியானங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றும் ஒரு விசை கூட கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டதினாலே எங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் ஆண்டவரே. கிருபாசன தண்டலை கிட்டி செய்கிறவர்கள் எல்லாம் சாகிற ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கோ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசன தண்டையிலே நாங்கள் கிட்டி வந்து நிற்பதற்கு
பாத பீடத்திலே வந்து நிற்பதற்கு, சந்நிதியிலே வந்து நிற்பதற்கு இரத்தம் எங்களுக்கு கொடுத்த தைரியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதனாலே ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையையும் அளவிடப்படாத உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெறுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டு இந்த சரீரத்தையும் கரையமாய் வாங்கி இருப்பதற்காய் ஸ்தோத்திரப்பா. அதனாலே இந்த சரீரத்தினாலே எப்போது நீர் மகிமைப்படும்படியாக பரிசுத்த நடக்கை உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு அந்த தைரியம் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்களை சேர்த்துக்கொள்ள நீ திரும்ப வரும் காலம் சமீபம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியத்தோடு உம்முடைய சந்நிதியிலே நிற்கும் பாக்கியம் இரத்தத்தினால் எங்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது வந்தாலும், இன்றைக்கு வந்தாலும், நாளைக்கு வந்தாலும், நீர் எப்பொழுது வந்தாலும் நாங்கள் உம்முடைய சந்நிதியிலே வெட்கப்பட்டு போகாமல் வந்து நிற்போம் என்கிற தைரியம் இரத்தத்தின் மூலமா எங்களுக்குள்ளே வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வழுவி போகாமல் எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.